நாம் ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் வார்ப்போ வெப்டோ குறையுதுன்னா அதை டை பண்ணுறோம்னா வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுக்காக இது வழிமுறை. முதல்ல வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வாஷிங் சோடா ஒரு 200 கிராம் வார்ப் குறையுதுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு 50 கிராம் சோடா கூட சோப்பு 501 சோப்பு ஒரு பில்லை போட்டிருக்கேன். போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோராவை தண்ணியில் போட்டு முதல்ல ஊற வச்சிடணும். அது கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறின பிறகு இந்த 90 டிகிரி கொதிக்கிற வரைக்கும் தண்ணி நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா தான் கலர் பவுடர் போடணும். நம்ம நெசவாளியாக இருந்தாலும் அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு நாமளும் கொஞ்சம் கற்று வச்சுக்கணும், நல்லது. அதனால் இது இப்போ நம்ம எல்லாருக்கும் இது ஒரு இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக நாம் இப்போ செய்து காட்டுறோம். அது ஒரு 10-15 கிராம் இருக்கும் தோராயமாக நான் போட்டிருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் பவுடர் நல்லா தண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு பவுடர் நல்லா கரையிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். 90 டிகிரி கொதியில் அது கோராவை தண்ணியில் போட்டுருக்கிற கோராவை எடுத்து அதில் போட போகிறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ 90 டிகிரி வரைக்கும் கொதிக்கிற நேரத்தில் இதை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும்.
பிழிஞ்சி எடுத்த கோராவை இந்த 2 பழுப்பு போட்டு அதில் அதுக்கு சில்வர் பழுப்புங்கிறது போட்டால் நல்லது. அப்போது அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தது இதுன்றது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் நல்லா கொதிக்கணும். அதாவது 90 டிகிரி கொதியில் தான் போடணும். அவ்வளோ சூடாகிற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போது அந்த இதை வந்து கோராவை அப்படி போட்டிருக்கோம், தண்ணியில் போட்டு பெரட்டி பெரட்டி விடணும். அது இல்லைனாக்கா சாரல் மாதிரி வந்துடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு இலையே பண்ணலான்றதுனால நானே பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பெரட்டி பெரட்டி விட்டுட்டு பிறகு தான் கொஞ்ச நேரம் தான் கையை அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் பெரட்டி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பொறுத்து பெரட்டிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவாக பெரட்டிக்கிட்டே இருக்கணும்.
20-25 நிமிஷம் வரைக்கும் கொதியில் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம அது கொஞ்சன்றதுனால இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும். இப்போது அதை முதல்ல ஒரு தண்ணியில் போட்டு அலசி அந்த கலர் சாயம் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் அலசிக்கிட்டே இருக்கணும், தண்ணி மாற்றி மாற்றி. இந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி நம்ம புது தண்ணியில் அலசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அதில் வர்ற ஒரு 3-4 முறை அலசினோம்னாவே அந்த கலர் போகிறது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆசிட் ஊற்றி ஒரு அளப்பு அலசிட்டோம்னா இந்த டை வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் காய வச்சுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நம்ம தண்ணியில் அலசிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற சாயம், மேல் சாயமாலும் அதை வந்துடும். அதில் இப்போ நம்ம அதை வந்து நிழலில் தான் ஆற போடணும்.